அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். முக்கியமான அறிவிப்பை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே 7.5% இடஒதுக்கீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துட்டோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு எவ்வளோ மார்க் வரைக்கும் இருந்தால் சேஃபு, எவ்வளோ மார்க் வரைக்கும் குறையலாம் அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு எப்பவுமே வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். 7.5ல மேபி அவங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது 7.5 தவறுதலாக டிக் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிஷ்னலாக லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் 7.5% இடஒதுக்கீட்டில் யார் யாரெல்லாம் விட்டு போச்சு மறுபடியும் ஏன்னு போட்டு ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சரியா? அதாவது குறிப்பிட்ட விடுபட்ட நபர் மட்டும் 7.5ல் வராங்களா அப்படின்ற ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மற்ற கேட்டகரியிலையும் 92.5 ஜென்ரல் கோட்டாவிலையும் சிஎம்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இதுவில் விடுபட்ட போனவர்களுடைய பெயர்கள் மறுபடியும் ஒரு இணைப்பு லிஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இதை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் பிடபிள்யூ கேட்டகரியில். சரிங்களா? கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 126 மாணவர்களுக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதிலிருந்து குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும்தான் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எலிஜிபிள் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. சிஎம்சிக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த மாதிரி மிக முக்கியமான அறிவிக்கையை டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. அதை நாம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிடபிள்யூ கேட்டகரி. ஓகே, பிசிக்கலி சேலஞ்சில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் வந்திருக்காங்க ஆஃப்டர் நீங்கள் ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒரு லிஸ்ட், ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூ கேட்டகரி. நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்ல இவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் சீட்டு அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்க பாருங்க, உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். நிறைய லிஸ்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தது. அதாவது யாரெல்லாம் பிடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா எலிஜிபிள் மொத்தமே எத்தனை பேர் தான்ப்பா, 56 மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ரைட், பார்த்துக்கோ. இதுல மொத்தமே 2 பேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள். Okay, yes, provisional list of candidate eligible for PW category. And again ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். உங்களோட பேர் இதுல இடம் பெற்றிருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நேரடியா போயிடலாம். காலையிலே நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு நேரடியா போகலாம். சரிங்களா? எஸ், இதுல எதுக்கு நான் பொறுமையா போட்டேன் அப்படின்னா நம்ம ராஜேஷ் நீட் அகாடமிலையும் ஒரு பிசிக்கலி சேலஞ்சர் மாணவர் இருந்தார். அவர் லோகேஷ். எஸ், அவருடைய பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அவருக்கு ராஜேஷ் நீட் அகாடமி சார்பா நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நாளைக்கு நல்ல மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ஐஆர்டி வார்ட்ஸ். ஐஆர்டி பெருந்துறை இருக்கு இல்லையா, அதுல யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆயிருக்காங்க. சரி, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுல எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்டையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. நாலு அண்ட் இங்க பார்த்தா தெரிஞ்சிடும். சரியா? கிட்டத்தட்ட எத்தனை மாணவர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னா ஐஆர்டி வார்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட லிஸ்ட் போயிட்டே இருக்குப்பா. ஓகே, சரி, ஓகே. கிட்டத்தட்ட இவ்வளவு மாணவர்கள் ஐஆர்டி வார்டுக்கு எலிஜிபிள் ஆயிருக்காங்க. அவங்களுடைய ப்ரொவிஷனல் லிஸ்டையும் இதுல வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது மூணாவது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி ஜெனரல் மெரிட் ஃபார் எம்பிபிஎஸ். சிஎம்சில ஜெனரல் மெரிட் லிஸ்ட்ல வரக்கூடிய எலிஜிபிள் லிஸ்டையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அண்ட் இதுலயும் கிட்டத்தட்ட பெரிய லிஸ்ட் யார் யாரெல்லாம் எலிஜிபிள். சரிங்களா? சிஎம்சியோடைய ஜெனரல் கோட்டாவுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டிருக்காங்க. இது மூணாவது அறிவிப்பு. ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சிஎம்சி எம்என்டபிள்யூ கேட்டகரி. ஓகே, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சிஎம்சிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அதை வெளியிட்டிருக்காங்க.
அண்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா. சிஎம்சியில் படிக்கக்கூடிய ஸ்டாஃப் கோட்டாவுக்கும் ஒரு தனியாக எலிஜிபிள் லிஸ்ட் இருக்கு பொழுது அதை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அடிஷ்னலா ஏற்கனவே விட்ட லிஸ்ட்டை தவிர அடிஷ்னலா மறுபடியும் 7.5க்கும் ஜென்ரல் கோட்டாவுக்கும் மறுபடியும் நேரடியாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனை போய் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க, நான் 7.5 ஆனால் என்னோட பேர் 7 லிஸ்ட்டில் வரல, சரி விடு மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு போனவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் என்னுடைய மார்க்கு நான் இங்கே சொன்ன ரேங்குக்கு மேலே இருக்குது சரியா அப்படின்னு 2 மாணவிகள் ஏற்கனவே என்கிட்ட பேசியிருந்தாங்க. நேரடியாக போயிட்டு முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டாகவும் மாறும். ஓகே ரைட், அதை பார்க்கலாம். ஆஸ் பர் ஆர்டர் ஆஃப் த ஆனரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இன் இந்த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் இஸ் இன்க்ளூட் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா எஸ்டி கேட்டகரி. எஸ்டி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு நேம் ஆட் பண்ணியிருக்காங்க, நளினா சுதானி. சரியா, நளினா சுதானி அப்படின்ற ஒரு நேம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்டிக்கு இன்னொரு நபர் நித்யஸ்ரீ ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மார்க்லாம் இங்கே சொல்லலை, யாரெல்லாம் எஸ்டி கேட்டகரிக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் மதுமித்ரா அப்படின்ற கேண்டிடேட்டை நியூவா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்சி கேட்டகரியில் சபிதா செல்வகுமாரி அப்படின்ற நபரையும் புதுசா அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமானது 7.5ல 7.5% இட ஒதுக்கீட்டுல விட்டு போனவங்களோட பேரை வித் ரேங்க் லிஸ்டோட கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பார்க்க போறீங்க. 106A அப்படின்னா என்ன சார்? ஏற்கனவே 106வது ரேங்க்ல இதே மதிப்பெண்ல ஒரு நபர் இருந்திருப்பார் சரிங்களா, அவருக்கு பக்கத்துல யாரை கொடுத்துருப்பாங்க? 106A கோமதி SS. இவங்க திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, விடுபட்டவங்க, லிஸ்ட்ல வந்தவங்க. நேரடியா செலெக்ஷன் கமிட்டியை போய் கான்டாக்ட் பண்ணி இதுல பேர் வர வச்சிருக்காங்க. 106னா அது கன்ஃபார்ம் சீட்டு சரிங்களா. 465 நினைக்கிறேன் அந்த மாணவியோடது. ரைட், அவங்க அதே மாதிரி 168A அசனா பேகம் பிசிஎம்ல வரக்கூடியது சரிங்களா. இதுவும் மேக்சிமம் கன்ஃபார்ம் சீட்டா தான் இருக்கும். ஏற்கனவே 7.5 லிஸ்ட்ல ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு இருப்போம், அதுல இதையும் நீங்க சேர்த்துக்குங்க. சரி ஓகே. அதுக்கு அடுத்தது தமிழ் செல்வி 269A, அதாவது ஜெனரல் ரேங்க். ஓகே, அவங்களோட மார்க் மதிப்பெண்கள் மேபி அவங்களும் பாசிபிளா இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 487A கீர்த்தனா, 675A பவானி, 701A ஜீவா, 1004A சதீஷ்குமார், 1441Aல அபூர்வா. இதுக்கப்புறம் 1000க்கு மேல போச்சுன்னா மேபி அவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அதுல ஆட் பண்ணிருக்கலாம். ரைட், கிடைக்கலாம், பார்த்துக்கலாம். 1441Aல அபூர்வா எம், 1523ல சோனியா CS, 1772வது A ரேங்க்ல ருத்ரா ஜே. அதுக்கடுத்தது 1820Aல ரக்ஷயா ஜே. அதுக்கப்புறம் 2234Aல அல்ஃபாமா சமீரா பானு. ஓகே, இதெல்லாம் 7.5ல மறுபடியும் ஆட் பண்ணிருக்கோங்க. அண்ட் நீங்க யோசித்து பார்த்துங்க. அண்ட் இவங்களோட கேட்டகரிலாம் இங்க வெளியிடல, மேபி பிசி நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். அண்ட் அந்தந்த கேட்டகரிக்கு ஒரு மார்க்கு கொஞ்சம் பின்னாடி அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், மேபி இவங்களாம் ஜென்ரல் கேட்டகரியில போகும்போது அண்ட் கேட்டகரி ரேங்க்ல இருக்கிறவங்களுடைய சீட்டு மேபி நம்ம சொல்லியிருக்கிற ரேங்கை கூட மேபி ஒன்று குறையலாம். இது நாளைக்கு பார்த்தா தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேங்களா? ரைட், அடுத்தது கிறிஸ்டியன் மைனாரிட்டியில ஆட் பண்ணது, NRI கோட்டாவில் ஆட் பண்ணியிருக்கிறது, மலையாள மைனாரிட்டியில் ஆட் பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் கவர்மெண்ட் கோட்டாவிலையும் ஆட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் கோட்டாவிலையும் விடுபட்டவங்களுடைய பெயரை மறுபடியும் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குதுன்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நைட்டு கூட போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வெளியிட்டு நாளைக்கு காலையில் கூட மாறக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்து தான் இருக்கு சரிங்களா. ரைட், ஆல் த பெஸ்ட். யாரெல்லாம் விடுபட்டு போயிட்டு மறுபடியும் சீட் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, நாளைக்கு நேரடியான கவுன்சிலிங் நடைபெற இருக்க போகுது. யாராருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி காலையிலேயே நடக்கும். அண்ட் அதுக்கு அடுத்ததா 7.5% இடஒதுக்கீட்டில் 7.5% ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் எல்லாருமே கூப்பிடல,
குறிப்பிட்ட ரேங்க் வரைக்கும் தான் கூட்டிருக்காங்க. எல்லாருக்குமே நாளைக்கு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல் வாயிலாகவும் ராஜேஷ் நீட் அகாடமி சார்பிலாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அதுவரையில உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.